ஹலோ மக்களே! சிவா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம அயலி முறையா சிவாவை எதிர்த்து ஒரு செயல் செய்றாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவாவும் நம்ம அயலிகிட்ட சொல்லாம வேற இடத்துக்கு போகும்போது, அயலி டென்ஷன் ஆகி என்ன ஃபோன் பண்ணாலும் இந்த சிவா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு வழியா அவங்களோட அதிகாரத்த யூஸ் பண்ணி நம்ம சிவா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவ அவங்க கூட வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் இந்த விஷயம் இல்ல நம்ம வர்மா கபிலனுக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அயலியும் சிவா கிட்ட இன்னைக்கு அம்மாவை எப்படியாவது பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தல, நீங்க என்ன ரெடி ஆகாம இப்படி இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும், நீ எப்போ என்கிட்ட சொன்ன? நீ என்கிட்ட சொன்ன மாதிரி இல்லையே, என்ன சிவா பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அதுவும் நான் போறேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கூட வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ என்ன உங்களை தனியாக கூப்பிடணுமா? சரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தனியாக கூப்பிடுறேன், தயவு செய்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும், சரி அயலி, நீ என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும், எப்படியாவது என்னோட அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. என் அம்மா என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் அம்மாவை பற்றி எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி என் அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச அப்புறமா அம்மாவை நான் தனியாக விட்டுருவேனா? அதனால் பேசாமல் அம்மாவை என் கூடயே இருக்க வைக்கலான்னு ஒரு திட்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் சரி வா கிளம்போன்னு சொல்லிட்டு நம்ம அயலியோட மாமாவை பார்க்குறதுக்காண்டி வராங்க. அவங்க மாமாவும் அயலிக்கிட்ட, எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாகவே இருக்கு அயலி, எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு கேட்குறாங்க. அயலியும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க மாமா, என்னை பற்றி உண்மை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிட்டல, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறீங்க? அந்த வர்மானால அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த வர்மா இந்த மாதிரி தப்பான ஒரு செய்தியை பரப்பியிருக்கான், அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபித்தே ஆவேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அம்மாவை பற்றியும் என்னை பற்றியும் கவலைப்படாதுங்க, அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அவங்க அம்மாவை அவங்க கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கு தயாராகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அயலியும் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடை செட்டப் பண்ணணும், கிச்சன் எல்லாம் நல்லபடியாக ரெடி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளவங்களும், சரி என்னவா இருக்கும், எதுக்கு மேடம் இப்படி சொல்கிறாங்கன்னு குழம்பிப்பேன், சரி எதுக்கும் மேடம் கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸும் நம்ம அயலிக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் இப்போதைக்கு அவங்க அம்மா பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லை நிஜமாக இந்த வீடு கொஞ்சம் செட்டப் பண்ணணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது டீம்மேட்ஸும், வேறு யாராவது வராங்களா மேடம்? இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அயலியும், இல்லை இந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட என்ன அயலி நீ இந்த மாதிரி சொல்கிற, எதுக்காக அவங்கள்ட்ட இதெல்லாம் மறைச்ச அப்படி கேட்கும்போது அயலியும், இல்லை சிவா, இப்போதைக்கு என்னோட அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியாண்டா, யாருக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை தான் வரும்னு சொல்லும்போது நம்ம சிவாவும், சரி விஜயகுமார் சார் கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாண்டாமா அப்படி கேட்கும்போது நம்ம அயலியும், இல்லை சாருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியலை, அம்மா மட்டும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு செயல் செய்து அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஆயிடக்கூடாது. வர்மாவுக்கு அம்மா இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. வர்மாவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண அப்புறமா தான் எல்லாத்தையுமே விஜயகுமார் சார்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கலான்னு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா கிட்ட, எப்படியாவது சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும், எத்தனை நாளாட்டு தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிட்டு இருக்க முடியும், அந்த வீட்டுக்கு போன காரணமே எப்படியாவது அந்த வர்மாவை பற்றின எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் இதே ஒரு உறவில் இருந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்காங்க. அதை கேட்ட நம்ம சிவாவும், என்ன சொல்கிற அயலி, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது நம்ம அயலியும், இன்னும் என்ன ஏதோ அன்னைக்கு ரியல் ஒய்ஃப் மாதிரி என்கிட்ட எந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்படியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவாவுக்கு அயலி சொன்னது எல்லாமே தாங்கவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம அயலியும், சரி கொஞ்ச நேரம் ஆகியே சிவாவை காணலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எதுக்கும் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிவா ஃபோன் அட்டன் பண்ண மாதிரி இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்ட அயலியும், எப்போவுமே ஃபோன் எடுத்துருவாங்களே, இப்போ என்ன விஷயமா இருக்கும், ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் அட்டன் பண்ணல. எல்லாத்தையுமே யோசிக்கும் போது ஏதாவது நம்ம சொன்னதை நினச்சி கோபப்பட்டிருப்பாங்களோ, நம்ம வேறு ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிட்டோமோ, இந்த மாதிரி சிவா கிட்டே பேசியிருக்க கூடாதோ, அவர் என்னதான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் மனசு போட்டு குழம்பியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது சிவா எங்கே போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் கண்ட்ரோல் ரூம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க.
என்ன நான் தான் உங்க மேடம் பேசுறேன் அப்படி சொன்ன உடனே அவங்களும் என்னாச்சு மேடம் என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும்போது சிவா வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் உடனே அவங்களுக்கு காலை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த செயல் அந்த அதிகாரிகள் செய்யும்போது நம்ம சிவாவும் ஃபோனை அட்டெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆயிலியும் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டில் வரல நீங்கள் காணல சொன்னோன்னே எனக்கு பதட்டாகாதா அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும் எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்காங்க. இப்படி நம்ம ஆயிலியும் சிவாவும் பேச ஆரம்பிக்கும் போது இதை கேட்டுட்டு இருந்த அந்த ஆஃபீஸர்ஸும் இது என்னடா நடக்குது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாட்டு நடிக்கிறதுக்கு தானே அந்த வீட்டில் போனாங்க இது என்ன நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் ஆச்சரியப்படுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சிவாவை பற்றின ஒரு நல்ல எண்ணம் நம்ம அயலியோட மனசில் வருது. அயலிக்கு நம்ம சிவாவை பிடிச்சாலும் அதை வெளிக்காட்டமே இருக்காங்க. எப்படியாவது இந்த வர்மா பற்றின உண்மையை மட்டும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உறுதியாகவே இருக்காங்க நம்ம அயலி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனும் என்ன தான் பிளான் போட்டாலும் கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிடுச்சு. எப்படியாவது அந்த ஃபைலை வந்து எடுத்துடலான்னு பார்த்தா யார் மாற்றினாங்கன்னு தெரியலை. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சிவாவும் அயலியும் தான் இருக்கும். அந்த வர்மாக்கு முன்னாடி இப்படி நம்ம அவமானப்பட்டு நின்றுட்டோமே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு செயல் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்னோடய ஒய்ஃபுக்கும் என்னோடய அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இப்படி செய்துட்டானே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வர்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நம்மளையும் தீர்த்து கட்ட கூட அவன் தயங்க மாட்டான். அவங்கிட்ட சீக்கிரமாக நம்ம விலைக்கிடணும். இப்போ என்ன செய்யறது சொல்லிட்டு கபிலனும் ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இந்திராணி நம்ம கபிலனை பார்த்து என்ன கபிலா நீ வந்து அப்போ வந்து சரியே இல்லை ஏதாவது பற்றி யோசிச்சுட்டே இருக்க என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது நம்ம கபிலனும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் இல்லை கபிலா நீ எதையோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிற என்னவா இருந்தாலும் அக்கா அதை சரி பண்ணிடுவேன் தயவு செய்து நீ சொல்லுன்னு கேட்கும்போது நம்ம கபிலனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வர்மா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அந்த கபிலன் இப்படிலாம் சொதப்புவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஃபைல் இப்போ அவங்க கையில் இருக்குது எப்படியாவது அது நமக்கு கிடைச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டர் விஷயத்தில் நம்மளும் இதில் மாட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆயிலியும் சரி அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க குணம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலி அவங்க அம்மா கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து அது எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்குது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி உன்னோட பொண்ணு நல்லபடியாக வளர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நிற்கிறா. அதை நீ கண்டிப்பாக சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிற. எந்த காரணத்தை கொண்டோ வர்மா கிட்ட உன்னை சிக்க விட மாட்டேன் இனிமே உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எதுவும் புரியாட்டாலும் நம்ம அயலி கிட்ட பாசமாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயலியும் எப்படியாவது யார் கண்ணிலையுமே அம்மா பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. என்னதான் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் நம்ம வர்மாவுக்கு அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். அந்த ஃபைலுக்காக நம்ம வர்மா பிடியில் அர்ச்சனா சிக்கும் போது அதற்காக நம்ம அயலி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலான்னே சொல்லலாம்.